أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. حضرت صلی اللہ علیہ وسلم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாராள குணத்தை குறித்து இன்று நான் சில அறிவிப்புகளை எடுத்துரைப்பேன். ஓர் அறிவிப்பில் வருகின்றது, ஹஸரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்சாரில் சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டனர். அன்னார் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் மீண்டும் கேட்டனர். அன்னார் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பிறகு அவர்கள் மீண்டும் அன்னாரிடம் கேட்டனர். அன்னார் அவர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அன்னாரிடம் இருந்தவை அனைத்தும் தீர்ந்துவிட்டன. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் உள்ள எந்த ஒரு செல்வத்தையும் உங்களிடமிருந்து நான் ஒருபோதும் மறைத்து வைக்க மாட்டேன். மேலும் யார் கேட்பதை தவிர்த்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். நான் நேரடியாக கேட்பது குறித்து கூறினார்கள். யார் உலக செல்வத்தின் தேவையற்றவராக இருக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை தேவையற்றவராக்கி விடுவான். மேலும் யார் தன் மனதை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு பொறுமையை கொடுப்பான். பொறுமையை விட சிறந்த மற்றும் விசாலமான வேறு எந்த அருட்கொடையும் யாருக்கும் வழங்கப்படவில்லை. சில கடினங்களில், இன்னல்களின் போது, தேவைகளின் போதும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது. அல்லாஹ் அதற்கு நற்கூலியை வழங்குகின்றான். ஹஸ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். நான் ஒரு முரட்டுத்தனமான இளம் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்து கொண்டிருந்தேன். அந்த ஒட்டகம் எனது தந்தை ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. அது என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் மக்களுக்கு முன்னால் முன்னேறி சென்று விடுவதாக இருந்தது. எனவே ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை அதட்டி கடிந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்தி பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒட்டகங்களை ஓட்டுவதற்கான வழிமுறைப்படி சத்தம் எழுப்பியோ அடித்தோ அல்லது மிரட்டியோ கையாண்டார்கள். அது பின்னே வந்துவிடும். ஆனால் அந்த ஒட்டகம் மீண்டும் மற்றவர்களின் வாகனங்களை முந்தி முன்னேறி சென்றது. ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மீண்டும் அதட்டி பின்னுக்கு தள்ளினார்கள். இந்த கண்ணியத்தின் காரணமாக, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு வாகனமும் அல்லது சவாரி செய்பவரும் முன்னேறி செல்வதை ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த நிலையை தூரத்தில் இருந்தே பார்த்துவிட்டு, இந்த ஒட்டகத்தை விலைக்கு எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இது உங்களுக்கே உரியது என்றார்கள். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, இதை எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விற்றுவிட்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமரே, இந்த ஒட்டகம் இப்போது உம்முடையது. இதை நீர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பரிசு வழங்குவதிலும் இது ஒரு வியக்கத்தக்க அழகிய முறையாகும். விலங்கு என்பது விலங்குதான். அது இந்த முறையில் முன்னேறி சென்றால் அதில் எந்த தவறும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இப்போது இந்த ஒட்டகம் என் தரப்பிலிருந்து பரிசாக வழங்கப்பட்டு விட்டது. எனவே இது மற்ற வாகனங்களை முந்தி முன்னேறி சென்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசாக வழங்கிய ஒட்டகம் முன்னேறி சென்று விட்டது என்றுதான் கூறப்படும். ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஒரு போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தேன்.
எனது ஒட்டகத்தின் வேகம் குறைந்தது, அது மிகவும் சோர்வடைந்து விட்டது. அது முற்றிலும் தளர்ந்து போனபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்து ஜாபிர் என்றார்கள். நான் கூறுங்கள் என்று கூறினேன். அவர்கள் உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நான் எனது ஒட்டகம் நடப்பதில் மிகவும் மந்தமாகிவிட்டது, மேலும் அது சோர்வடைந்து விட்டது, எனவே நான் பின்தங்கி விட்டேன் என்று கூறினேன். அப்போது அன்னார் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அதன் கால்களை இழுக்க ஆரம்பித்தார்கள். பின்னர் சவாரி செய்யுங்கள் என்றார்கள். அதன் பிறகு நானும் அதில் ஏறிக்கொண்டேன். நான் பார்த்தபோது அந்த ஒட்டகம் எவ்வளவு வேகமாக ஓடியது என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தாண்டி முன்னேறத் தொடங்கியது. அதன் காரணமாக நான் அதை நிறுத்த வேண்டியது இருந்தது. பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், நீ திருமணம் செய்து கொண்டாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். அதற்கு பிறகு அன்னார், நீங்கள் வீட்டை அடைய உள்ளீர்கள். நீங்கள் உங்கள் வீட்டை அடையும் போது புத்திசாலித்தனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயல்படுங்கள். குடும்பத்தினருடன் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார், உம்முடைய இந்த ஒட்டகத்தை எனக்கு விற்பீரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று கூறினேன். அன்னார் அதை என்னிடமிருந்து ஒரு ஓக்கியா வெள்ளிக்கு வாங்கி கொண்டார்கள். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முன்பாகவே மதீனாவை சென்றடைந்தார்கள். நான் அடுத்த நாள் காலையில் அங்கு சென்றடைந்தேன். நாங்கள் பள்ளிவாயிலுக்கு வந்தபோது அன்னார் பள்ளிவாயிலின் வாசலில் இருப்பதை நான் கண்டேன். அன்னார், இப்போதுதான் வந்தீரா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அன்னார், உனது ஒட்டகத்தை விட்டுவிடு, பள்ளிவாசலுக்குள் சென்று 2 ரக்கத்துகள் தொழுவீராக என்று கூறினார்கள். எனவே நான் உள்ளே சென்று தொழுதேன். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இவருக்கு ஒரு ஓக்கியா வெள்ளியை எடை போட்டு கொடுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு எடை போட்டு கொடுத்தபோது தராசை சற்று சாய்த்தே கொடுத்தார்கள், அதாவது கூடுதலாக கொடுத்தார்கள். பின்னர் நான் திரும்பிச் செல்ல தொடங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். நான் என் மனதிற்குள், இப்போது அன்னார் எனது ஒட்டகத்தை என்னிடமே திருப்பி தந்துவிடுவார்கள், எனக்கு அவ்வாறு திருப்பி கொடுப்பதை விட எதுவும் விருப்பமற்றது இல்லை, அன்னார் வாங்கி எனக்கே திருப்பி கொடுப்பது என்று நினைத்து கொண்டேன். உனது ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளும், அதன் விலையும் உமக்கே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். மற்றுமொரு அறிவிப்பில் இதுவும் உள்ளது. ஹஸ்ரத் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு நான் ஒரு யூதனை கடந்து சென்றேன். இந்த முழு சம்பவத்தையும் அவனிடம் விவரித்த போது அவன் மிகவும் ஆச்சரியமடைந்து, அன்னார் விலையையும் திருப்பி கொடுத்து ஒட்டகத்தையும் உன்னிடமே கொடுத்து விட்டார்களா என்று கேட்டான். அதற்கு நான், ஆம், அவ்வாறே நடந்தது என்று கூறினேன். கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட இந்த அன்பளிப்பில் எவ்வளவு அருள் இருந்தது என்றால், அந்த ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் காலம் வரையிலும் உயிரோடு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி, அன்னாரது தர்பியத் மற்றும் அவர்களின் தூய ஆற்றலின் தாக்கம் அனைத்து சஹாபாக்கள் மீதும் இருந்தது. ஹசரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதும் இந்த தாக்கம் இருந்தது. இதன் காரணமாகவே அவர்கள் பற்றாக்குறையின் எவ்வித அச்சமும் இன்றி தங்களது முழு சொத்தையும் அன்னாரிடம் ஒப்படைத்தார்கள். இதை பற்றி இவ்வாறு கூறப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தபோது அவர்கள் சற்றே கவலையுடன் காணப்பட்டார்கள். ஹசரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், இது வறட்சியான காலம், நான் செல்வத்தை செலவழித்து விட்டால் உம்முடைய செல்வம் தீர்ந்துவிடும், ஒருவேளை நான் அதை செலவழிக்காவிட்டால் அது குறித்து நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். ஹசரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறைஷியர்களை அழைத்து வந்தார்கள். அவர்களுள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிப்பதாவது, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் தீனார்களை எடுத்து வந்து குவித்து வைத்தார்கள். செல்வத்தின் மிகுதியால் என் முன்னால் அமர்ந்திருப்பவர் யார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. பின்னர் ஹசரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் அனைவரும் சாட்சியாக இருங்கள், இந்த முழு செல்வமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது, அவர்கள் விரும்பினால் அதை செலவழிக்கட்டும் அல்லது விரும்பினால் தமக்காக வைத்துக் கொள்ளட்டும் என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலைக்குவதற்காக அவர்கள் அதனை கொடுத்து விட்டார்கள். மேலும் உங்களுக்கு எது சரியெனப்படுகிறதோ அவ்வாறே செலவழியுங்கள் என்றும் கூறினார்கள். ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து அன்னாரிடம் உதவி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தற்போது என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் நீர் எனது பெயரில் தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளும், என்னிடம் ஏதேனும் பொருள் வரும்போது நான் அதற்கான பணத்தை செலுத்தி விடுகின்றேன் என்று கூறினார்கள்.
இதை கேட்ட ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், முன்பே நீங்கள் அவருக்கு கொடுத்து விட்டீர்கள். உங்கள் சக்திக்கு மீறிய விஷயங்களை செய்வதை அல்லாஹ் உங்கள் பொறுப்பில் வைக்கவில்லை என்று கூறினார்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அப்போது அன்சாரில் ஒரு நபர், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தாராளமாக செலவழியுங்கள். அர்ஷின் அதிபதியான அல்லாஹ்விடம் வறுமை குறித்து அஞ்சாதீர்கள் என்று கூறினார். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்படலாயிற்று. பிறகு, நானும் இதற்கே ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி வந்தார்கள், திண்ணை தோழர்கள் முஸ்லிம்களின் விருந்தினர்களாக இருந்தனர். அவர்களுக்கென்று சொந்தமாக வீடோ அல்லது தங்குவதற்கு வேறு எந்த இடமோ இருக்கவில்லை. அன்னாரிடம் ஏதேனும் சதக்கா வந்தால் அன்னார் அதை அவர்களிடம் அனுப்பிவிடுவார்கள். அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ஹராமாகும். அது ஏழை எளியவர்களுக்கானது. அதே நேரத்தில் யாரிடமாவது ஏதேனும் அன்பளிப்பு வந்தால் திண்ணை தோழர்களையும் அழைத்து தானும் அதிலிருந்து சிறிதளவு சாப்பிட்டு அவர்களுக்கும் அதில் பங்களிப்பார்கள். அன்னாரின் கொடைத்தன்மை மற்றும் தாராள குணத்துடன் மற்றவர்களை அரவணைத்து நல்வழிப்படுத்துவதிலும் அன்னார் மிக உயர்ந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். இது குறித்து ஓர் அறிவிப்பில் வருகின்றது. ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஒரு நாடோடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தனது தேவைக்காக உதவி கேட்டார். அறிவிப்பாளர் இக்ரிமா கூறுகின்றார், அவர் நஷ்டஈடு விஷயத்தில் உதவி கேட்க வந்திருந்தார் என்று நினைக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சிறிது வழங்கினார்கள். பிறகு அவரிடம், நான் உன்னிடம் அழகிய முறையில் நடந்து கொண்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நாடோடி, இல்லை, நீங்கள் என்னிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று கூறினார். இதை கேட்ட சில முஸ்லிம்கள் கோபமடைந்து அவனை நோக்கி பாய்ந்து பிடிக்க முற்பட்டனர். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை காட்டி அவர்களை தடுத்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து தங்கள் வீட்டிற்குள் சென்றார்கள். அந்த நாடோடியையும் வீட்டிற்குள் அழைத்துச் சென்றார்கள். மேலும் அவரிடம், நீர் எம்மிடம் வந்தீர், எம்மிடம் உதவி கேட்டீர், நாம் உமக்கு வழங்கினோம். நீரோ நான் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை என்று கூறினீர். பிறகு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மேலும் வழங்கினார்கள். பிறகு, இப்போது சொல், நான் உன்னிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டேனா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஆம், அல்லாஹு தாலா உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் கூட்டத்தாருக்கும் சிறந்த நற்கூலியை வழங்கட்டும் என்று கூறினார். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் முதலில் எங்களிடம் வந்து கேட்டபோது நாம் உமக்கு கொடுத்தோம். ஆனால் நீர் உமது மனதில் தோன்றியதை சிந்திக்காமல் கூறிவிட்டீர். இதனால் என் தோழர்களின் மனதில் உம்மீது சற்றே கோபம் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்போது நீர் வெளியே சென்று என் முன்னிலையில் என்னிடம் கூறிய இந்த வார்த்தைகளை அவர்கள் முன்னிலையிலும் கூறுவீராக. அப்போதுதான் அவர்களின் மனங்களில் உம்மீது இருக்கும் கோபம் நீங்கும் என்று கூறினார்கள். அதாவது, நீங்கள் நீதியுடன் நடந்து கொண்டீர்கள் என்று கூறியதை கூற வேண்டும் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த நாடோடி மீண்டும் சபைக்கு வந்தபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை நோக்கி, இந்த தோழர் நம்மிடம் வந்து கேட்டார், நாமும் அவருக்கு கொடுத்தோம். அதற்கு அவர் தன் மனதில் இருந்ததை கூறினார். பிறகு நாம் இவரை தனியாக அழைத்து இன்னும் அதிகமாக கொடுத்தோம். இப்போது இவர் தான் மகிழ்ச்சி அடைந்து விட்டதாக கூறுகிறார். அப்படித்தானே என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கிராமவாசி, ஆம், அல்லாஹ் உங்கள் குடும்பத்தாருக்கும் கூட்டத்தாருக்கும் சிறந்த நற்கூலி வழங்கட்டும் என்று கூறினார். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கும் அந்த நாடோடிக்கும் உள்ள உதாரணம் ஒரு நபரின் ஒட்டகம் மிரண்டு ஓடிவிட்ட கதையை போன்றது. மக்கள் அந்த ஒட்டகத்தை பிடிக்க அதன் பின்னால் ஓடுகிறார்கள். ஆனால் அந்த ஒட்டகம் இன்னும் வேகமாக மிரண்டு ஓடுகிறது. அப்போது அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் மக்களை நோக்கி, என் ஒட்டகத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். அதைவிட எனக்கு அதன் குணம் நன்றாக தெரியும். நான் அதனிடம் மென்மையாக நடந்து கொள்கிறேன். மேலும் அதனை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்று எனக்கு நன்கு தெரியும் என்று கூறுகிறார். பிறகு அதன் உரிமையாளர் ஒட்டகத்தின் பக்கம் திரும்பி கையில் சிறிதளவு புல்லை எடுத்து காட்டி அதை மெதுவாக தன் பக்கம் அழைக்கின்றார். அந்த ஒட்டகமும் புல்லை பார்த்துவிட்டு மெதுவாக உரிமையாளரிடம் வருகின்றது. அது அருகில் வந்ததும் அவர் அதன் மீது அமர்வதற்கான சேணத்தை தூக்கி அதன் மீது வைத்து அதன் மீது சவாரி செய்து கொள்வார். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது அருகில் வரும்போது அவர் சேணத்தை வைத்து விடுவார். ஒருவேளை அன்று நான் உங்கள் வார்த்தைகளை கேட்டிருந்தால், அதாவது இந்த நாடோடி மீது கடுமை காட்டுங்கள் என்று கூறியதை கேட்டிருந்தால், மேலும் அவர் மீது கடுமை காட்டிவிட்டிருந்தால் அவர் நரக நெருப்பில் விழுந்திருப்பார். ஆனால் நான் அவரை பாதுகாத்து விட்டேன். இப்போது அவர் மகிழ்ச்சி அடைந்தும் விட்டார். இவை அன்னாரது கொடுக்கும் வழிமுறையாக இருந்தது. வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். வீட்டில் இருந்ததையும் கொடுத்து விட்டார்கள். வெளியில் இருந்தும் கொடுத்திருக்கலாம். ஆனால் என் வீட்டிலும் ஆடம்பரமான பொருட்கள் எதுவும் இல்லை, இருப்பதை நான் கொடுக்கின்றேன் என்று கூறினார்கள்.
அந்த நாடோடிக்கும் திருப்தி ஏற்பட்டது. ஹஸ்ரத் ருபையா பின்த் முஅவ்வித் பின் அஃப்ரா அறிவிக்கின்றார்கள், என் தந்தை முஅவ்வித் பின் அஃப்ரா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு புதிய பேரிச்சம்பழங்களை வைத்து அனுப்பினார்கள். அதன் மேல் சிறிய சிறிய வெள்ளரிக்காய்கள் வைக்கப்பட்டிருந்தன. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளரிக்காயை விரும்புபவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பஹ்ரைனில் இருந்து நகைகள் வந்திருந்தன. அவர்கள் அதில் ஒரு பிடி நகைகளை எனக்கு அள்ளி வழங்கினார்கள். மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு கைப்பிடி அளவு நகைகள் அல்லது தங்கம் வழங்கினார்கள். பின்னர் இதை அணிந்து கொள், இது மிக அழகான நிறத்தை கொண்டது என்று கூறினார்கள். பேரீத்தம்பலம் மற்றும் வெள்ளரிக்காய்களுக்கு பகரமாக தங்க நகைகளை அன்னார் வழங்கினார்கள். ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கடன்பட்ட ஒருவரின் ஜனாசா கொண்டு வரப்படும் போது இவர் தனது கடனை அடைப்பதற்காக ஏதேனும் சொத்துக்களை விற்று சென்றுள்ளாரா என்று கேட்பார்கள். மக்கள் ஆம் என்று கூறினால் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். இல்லையெனில் முஸ்லிம்களிடம் உங்கள் தோழருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்கள் என்று கூறிவிடுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றிகளை வழங்கிய போது அன்னார் கூறினார்கள், நான் முஸ்லிம்களுக்கு அவர்களின் உறவினர்களை விடவும் மிகவும் நெருக்கமானவனாவேன். எனவே மூமின்களில் யார் கடன்பட்ட நிலையில் மரணிக்கின்றாரோ அந்த கடனை அடைப்பது என் பொறுப்பாகும். மேலும் யார் ஏதேனும் சொத்துக்களை விட்டு செல்கிறாரோ அது அவருடைய வாரிசுகளுக்குரியதாகும். கடன் இருந்தால் அதை நான் அடைப்பேன், ஆனால் சொத்துக்களை விட்டு சென்றால் அது வாரிசுகளுக்கு சேரும். அப்துல்லா ஹவுசனி அறிவிக்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முஅத்தினாக இருந்த ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் ஹலப் என்ற இடத்தில் இருந்தபோது அவர்களை சந்தித்தேன். நான் அவரிடம், பிலாலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செலவுகள் எவ்வாறு இருந்தன என்று எனக்கு கூறுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், அவர்களிடம் எதுவும் இருக்கவில்லை, நான் தான் அவர்கள் சார்பாக ஏற்பாடு செய்து வந்தேன். அல்லாஹ் அவர்களை நபியாக நியமித்த காலம் தொட்டு நான் பையத் செய்த காலத்திலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரை நான் தான் இப்பொறுப்பை செய்து வந்தேன். ஏதேனும் ஒரு முஸ்லிம் அவர்களிடம் வந்து அவரிடம் உடுத்துவதற்கு ஆடை இல்லை என்பதை அவர்கள் கண்டால் எனக்கு உத்தரவிடுவார்கள். நான் சென்று கடன் வாங்கி அவருக்கு போர்வையை வாங்கி அணிவிப்பேன், மேலும் அவருக்கு உணவளிப்பேன். இவ்வாறு இணை வைப்பவர்களில் ஒரு மனிதன் என்னை சந்தித்து, பிலாலே, என்னிடம் நிறைய பணம் உள்ளது, நீ என்னிடம் மட்டுமே கடன் வாங்கு என்று கூறினான். நானும் அவ்வாறே செய்து வந்தேன். ஒரு நாள் நான் ஒலு செய்துவிட்டு பாங்கு சொல்வதற்காக நின்றபோது அந்த முஷ்ரிக் ஒரு வர்த்தக குழுவினருடன் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் என்னை பார்த்ததும் கருப்பினத்தவனே என்று கூப்பிட்டான். நான் ஆம் என்றேன். அவன் என்னை வெறுப்புடன் பார்த்து மிகவும் கடுமையான வார்த்தைகளால் பேசினான். அவன் கூறினான், உனக்கும் இந்த மாதத்தின் இறுதிக்கும் இடையே எத்தனை நாட்கள் பாக்கியுள்ளன என்பதை நீ அறிவாயா? உனக்கும் இந்த மாதத்தின் இறுதிக்கும் இடையே எத்தனை நாட்கள் பாக்கியுள்ளன என்பதை நீ அறிவாயா? அதாவது கடனை திருப்பிக் கொடுக்க இத்தனை நாட்களுக்குள் கொடுத்து விடுவேன் என்று செய்து கொண்ட உடன்படிக்கை இங்கு எத்தனை நாட்கள் உள்ளன என்று தெரியுமா என்று கேட்டான். நான் கூறினேன், எனக்கு தெரியும், நாட்கள் நெருங்கிவிட்டன. அதற்கு அவன் கூறினான், உனக்கும் அந்த ஒப்பந்தத்திற்கும் இடையே 4 நாட்களே உள்ளன. உனக்கும் அதற்கும் இடையே வெறும் 4 நாட்கள் மட்டுமே பாக்கியுள்ளன. இந்த கடன் அடைப்பதற்கான நிபந்தனையாக விதிக்கப்பட்ட நாள் நெருங்கிவிட்டது. இதில் இன்னும் 4 நாட்கள் மட்டுமே பாக்கியிருக்கின்றன. உன் பொறுப்பில் எது இருக்கிறதோ அதன் காரணமாக நான் உன்னை பிடித்துக் கொள்வேன். உன்னை மீண்டும் அதே நிலைக்கு திருப்பி அனுப்பிவிட்டால் முன்பிருந்ததைப் போலவே ஆடுகளை மேய்ப்பாய். கூறுகிறார்கள், என் உள்ளத்தில் மக்களுக்கு ஏற்படுவதைப் போன்றே பயமும் பதற்றமும் ஏற்பட்டது. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்குள் பெரும் தவிப்பு ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் நான் இஷா தொழுகையை தொழுதேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்றபோது நான் அவர்களிடம் செல்ல அனுமதி கேட்டேன். அன்னார் அனுமதி வழங்கினார்கள். நான் இரவில் அன்னாரிடத்தில் சென்றேன். நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நான் யாரிடமிருந்து கடன் வாங்கியிருந்தேனோ அந்த முஷ்ரிக் என்னை குறித்து இந்த வார்த்தைகளை கூறியுள்ளான். என் சார்பாக கொடுக்க உங்களிடமும் எதுவும் இல்லை. அதாவது தங்களுக்காக இங்கும் அங்கும் வாங்கி செலுத்தினேன். தற்போது என்னிடமும் எதுவும் இல்லை, தங்களிடமும் இல்லை. அவன் என்னை அவமானப்படுத்தப் போகிறான். எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வேறு ஏதேனும் ஒரு கோத்திரத்தாரிடம் செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள். அல்லாஹ் தன் தூதருக்கு எதையாவது வழங்கி அதன் மூலம் என் சார்பாக கடன் அடைக்கப்படும் வரை நான் அங்கேயே இருக்கின்றேன் என்று கூறினேன். கூறுகிறார்கள், நான் என் வீட்டிற்கு வந்து என் வாள், என் கேடயம், என் காலணி மற்றும் என் பை ஆகியவற்றை என் தலைமாட்டிலேயே வைத்து கொண்டேன். காலை விடிந்ததும் காலை பொழுதே நான் அங்கிருந்து புறப்பட்டு விடுவேன் என்று எண்ணியிருந்தேன். கூறுகிறார்கள், அதிகாலையில் ஒரு மனிதர் ஓடி வந்து என்னை கூப்பிட்டார். பிலால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வாருங்கள். கூறுகிறார்கள், நான் சென்றேன். பயணத்திற்கு பதிலாக
நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு சென்றபோது அங்கே 4 ஒட்டகங்கள் பொதிகளுடன் நின்று கொண்டிருந்ததை கண்டேன். நான் செல்ல அனுமதி கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், பிலால், மகிழ்ச்சி அடைந்து கொள், அல்லாஹ் உனது கடனை அடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டான். பிறகு அன்னார் கூறினார்கள், இந்த 4 ஒட்டகங்களையும் நீர் பார்க்கவில்லையா? நான் கூறினேன், ஏன் பார்க்கவில்லை? அன்னார் கூறினார்கள், அவற்றின் கழுத்துகளையும் அவற்றின் மீது சுமத்தப்பட்டிருப்பவற்றையும் பார். அவை அனைத்தும் உனக்கே உரியவை. அதாவது அந்த ஒட்டகங்களும் உனக்குரியவை, அவற்றின் மீதுள்ள பொருள்களும் உனக்குரியவை. அவற்றில் ஆடைகளும் இருக்கின்றன, தானியங்களும் இருக்கின்றன. அவற்றை ஃபிதுக்கின் தலைவர் எனக்கு பரிசாக அனுப்பியுள்ளார். அவற்றை நீ எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய கடனை அடைத்துவிடு என்று கூறினார்கள். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவ்வாறே செய்தேன். பிறகு நான் பள்ளிவாசலை நோக்கி சென்றேன். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வீற்றிருந்தார்கள். நான் அவர்களுக்கு சலாம் கூறினேன். அன்னார் கேட்டார்கள், உமக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனை என்னவாயிற்று? நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ், எதை குறித்து தாங்கள் பொறுப்பேற்று கொண்டீர்களோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றிவிட்டான். இனி எந்த கடனும் பாக்கியில்லை. அன்னார் கேட்டார்கள், ஏதேனும் மீதம் இருக்கிறதா? நான் கூறினேன், ஆம், இருக்கின்றது. அன்னார் கூறினார்கள், நீ இந்த செல்வத்திலிருந்து எனக்கு நிம்மதி அளிப்பாயாக. அதாவது மீதமுள்ளதை விநியோகித்து விடுவாயாக. இதன் மூலமும் எனக்கு நிம்மதி அளித்து இதை ஏழைகளுக்கு செலவழித்து விடு. ஏனெனில் இந்த செல்வத்திலிருந்து ஒரு காசு கூட மீதம் இருக்கும் வரை நான் என் குடும்பத்தாரிடம் செல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தொழுதுவிட்டு என்னை அழைத்து, நீ விநியோகித்தாயா? அந்த செல்வத்திற்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அதாவது விநியோகத்திற்கு பிறகு என்ன பாக்கி இருந்தது என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் கூறினேன், நம்மிடம் அதை வாங்குவதற்கு யாரும் வரவில்லை, எனவே அது என்னிடமே அப்படியே இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிரவு பள்ளிவாசலிலேயே கழித்தார்கள். அவர்கள் கூறினார்கள், சரி, நான் பள்ளிவாசலிலேயே தங்குவேன். அடுத்த நாள் அவர்கள் இஷா தொழுகையை தொழுத பிறகு என்னை அழைத்தார்கள். அன்னார் கேட்டார்கள், உனக்கு ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனை என்னவாயிற்று? கூறுகிறார்கள், நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலம் நிம்மதியை வழங்கிவிட்டான். அதாவது அந்த செல்வம் முழுமையாக விநியோகிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது பெருமையை விவரித்தார்கள். தமக்கு மரணம் வந்து அந்த செல்வம் தம்மிடமே தங்கிவிடுமோ என்ற அச்சத்தினால்தான் அன்னார் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதற்கு பிறகு நான் அன்னாருக்கு பின்னால் சென்றேன். அன்னார் தங்களின் தூய மனைவியர் ஒவ்வொருவரிடமும் சென்று சலாம் கூறினார்கள். பிறகு அன்னார் அன்றிரவை கழிக்க வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள். ஹஸ்ரத் உம்மு சம்புலா அறிவிக்கின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்தேன். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய மனைவியர் அதை வாங்க மறுத்துவிட்டனர். மேலும் நாங்கள் பரிசுகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறினர். பின்னர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தடைந்தார்கள். உம்மு சம்புலாவின் பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் நமது கிராம மக்களில் ஒருவராவார், நாமும் அவரது நகரத்து மக்களில் உள்ளவர்களாவோம் என்று கூறினார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இன்னின்ன பள்ளத்தாக்கை கொடுத்தார்கள். அதாவது அன்னார் அந்த பரிசை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக ஒரு முழு பகுதியையே பரிசாக வழங்கினார்கள். முன்பே கூறப்பட்டுள்ளது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பரிசுகளுக்கு பதிலாக அளவற்ற நன்மைகளை வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவருடைய குதிரை எட்டும் தூரம் வரை உள்ள நிலத்தை அவருக்கு மானியமாக வழங்குவதாக கூறினார்கள். சரி, உமது குதிரையை ஓடவிடு, அது எங்கு போய் நிற்கிறதோ அந்த பகுதி முழுவதும் உமக்குரியது என்றார்கள். அதன்படி அவர் தனது குதிரையை ஓடவிட்டார். அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நின்றது. அது நின்றபோது இன்னும் சற்று தூரம் நிலம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி தன் கையில் இருந்த சாட்டையை தூக்கி எறிந்தார். அது மிக நீண்ட தூரம் சென்று விழுந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாட்டை விழுந்த இடம் வரை உள்ள நிலத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள். அதாவது அவருடைய குதிரை எட்டிய தூரம் மற்றும் சாட்டை விழுந்த தூரம் வரை உள்ள நிலத்தை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ஜுபைர் பின் முத்இம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் வேறு சில மக்களும் இருந்தனர். இந்த நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரிலிருந்து திரும்பி கொண்டிருந்த போது நடந்தது. சில கிராமப்புற அரபிகள் வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டு போர் செல்வங்களை கேட்டு வற்புறுத்த தொடங்கினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருவேல மரத்தை நோக்கி செல்ல வேண்டியதாயிற்று.
அந்த மரத்தில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சால்வை மாட்டிக்கொண்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு நின்றார்கள். சில அறிவிப்புகளில் மேலாடை இழுக்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் அதன் தழும்பு ஏற்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது மேலாடையை திருப்பித் தாருங்கள். இந்த முள் மரங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக என்னிடம் கால்நடைகள் இருந்தாலும் அவற்றை நான் உங்களிடையே பங்கிட்டு கொடுத்திருப்பேன். பின்னர் நீங்கள் என்னை கஞ்சனாகவோ பொய்யனாகவோ அல்லது கோழையாகவோ காண மாட்டீர்கள். இந்த நிகழ்வை விவரிக்கும் போது ஹஸரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், மக்கா வெற்றி மற்றும் ஹுனைன் போருக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளின் குற்றவாளிகள் மற்றும் போர்க்களத்தில் விட்டுச் செல்லப்பட்ட பொருள்கள் சேகரிக்கப்பட்டன. வழக்கப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை இஸ்லாமிய படைகளுக்கு இடையே விநியோகித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்வங்களை முஸ்லிம்களிடையே விநியோகிப்பதற்கு பதிலாக மக்காவை சுற்றியுள்ள மக்களிடையே விநியோகித்தார்கள். இந்த மக்களுடைய உள்ளங்களில் இன்னும் ஈமான் முழுமையாக பிறந்திருக்கவில்லை. அவர்கள் இன்னும் காஃபிர்களாகவே இருந்தனர். மேலும் சிலர் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு இது முற்றிலும் புதியதொரு விஷயமாக இருந்தது. அதாவது ஒரு சமூகம் தன் சொந்த பொருட்களை மற்ற மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த செல்வ பங்கீட்டின் மூலம் அவர்களின் உள்ளங்களில் நன்மை மற்றும் இரையச்சம் உருவாவதற்கு பதிலாக பேராசை மேலும் அதிகமாயிற்று. மேலும் அவர்களின் பேராசையும் அதிகரித்தது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டு மேலும் மேலும் கோரிக்கைகளை முன்வைத்து நெருக்கடி கொடுக்க தொடங்கினர். அவர்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மரத்தின் அருகே தள்ளிக்கொண்டு செல்லும் வரை இந்நிலை நீடித்தது. ஒரு நபர் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் மீது கிடந்த மேலாடையை பறித்து கொண்டார். அவர்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூச்சு திணறும் அளவுக்கு அதை இறுக்கமாக பிடித்தனர். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, என் மேலாடையை என்னிடம் திருப்பி தாருங்கள். என்னிடம் ஏதேனும் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கே கொடுத்திருப்பேன். என்னை நீங்கள் கருமியாகவோ அல்லது கோழையாகவோ காண மாட்டீர்கள். பின்னர் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒட்டகத்தின் அருகே சென்று அதன் உடலில் இருந்த ஒரு முடியை பிடுங்கி அதை உயர்த்தி பிடித்து கூறினார்கள், மக்களே, அரபு நாட்டு சட்டத்தின்படி அரசாங்கத்திற்குரிய பங்கான இந்த 5இல் 1 பங்கை தவிர உங்களுடைய இந்த பொருட்களிலிருந்து ஒரு முடியின் அளவுக்கு கூட எனக்கு தேவையில்லை. அந்த 5இல் 1 பங்கை கூட நான் என் சொந்த தேவைகளுக்கு செலவிடுவதில்லை. மாறாக அதுவும் உங்கள் நலப்பணிகளுக்காகவே செலவிடப்படுகிறது. மேலும் நினைவிருக்கட்டும், மோசடி செய்பவன் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையில் அந்த மோசடியின் காரணமாக இழிவுபடுத்தப்படுவான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக தங்களின் கருத்துக்களை கூறுபவர்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை விரும்பிய ஒரு அரசர் என்று சிலர் கூறுகிறார்கள். அரசர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவு இப்படியா இருக்கும்? ஒரு அரசனுக்கு தன் நாட்டை ஆளும் அதிகாரம் இருக்குமா, அல்லது பொதுமக்கள் அவரை கழுத்தை பிடித்து தள்ளி மரத்தினருகே கொண்டு சென்று அவரது கழுத்தில் சால்வையை மாட்டி இழுப்பார்களா? அல்லாஹ்வின் தூதர்களை தவிர வேறு யாரால் இத்தகைய உயர்ந்த முன்மாதிரியை காட்ட முடியும்? தபூக் போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான குதிரை கிடைத்தது. அதன் கனைப்பொலி அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பின்னர் அன்சாரிகளில் ஒருவர், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இந்த குதிரையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது உமக்குரியதாகும் என்று அதை அவருக்கு கொடுத்து விட்டார்கள். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் என்னிடம் கேட்டார்கள், ஆயிஷாவே, அந்த தங்க காசுகள் என்னவாயின? அவை 5, 7 அல்லது 9 தங்க காசுகளாக இருந்தன. அவை வீட்டில் வைக்கப்பட்டிருந்தன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் அதை நபி அவர்களிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன் கைகளில் வாங்கி புரட்டி பார்த்துவிட்டு, அல்லாஹுவை சந்திக்கும் போது இந்த தங்கம் இருக்கும் நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹுவை பற்றி என்ன எண்ணம் இருக்கும்? ஆயிஷாவே, இதை செலவழித்து விடு, அதாவது பங்கிட்டு கொடுத்து விடு என்று கூறினார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிற்கு வந்து, நம் வீட்டில் என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 அஷ்ரஃபிகளை எடுத்து வந்து, இவைதான் உள்ளன என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தன் உள்ளங்கையில் வைத்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதராக இருந்துவிட்டு இந்த 2 அஷ்ரஃபிகளையும் வீட்டில் விட்டு சென்றால் அந்த நபியின் நிலை என்னவாகும்? உடனே இதை பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் என்றார்கள். ஹுனைன் போரின் போர் செல்வங்களின் விவரங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன.
6000 அடிமைகளும் பெண்களும் அங்கு போர் செல்வமாக கிடைத்தனர். சில அறிவிப்புகளில் 8000 என்றும் கூறப்படுகின்றது. 24,000 ஒட்டகங்கள், 40,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகளும் 4,000 ஓக்கியா வெள்ளியும் கிடைத்தன. இது தோராயமாக 490 கிலோகிராம் ஆகும். ஒரு ஓக்கியா என்பது 10.5 தோலாவுக்கு சமமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களை பங்கீடு செய்ய தொடங்கினார்கள். அன்னார் பங்கீட்டை தொடங்கிய போது முதலில் உள்ளங்களை இணங்கச் செய்வதற்காக செய்தார்கள். இவர்கள் அரேபியாவின் பெரிய தலைவர்களாகவும் தங்கள் கோத்திரங்களில் கண்ணியமும் பெருமையும் மிக்கவர்களாகவும் இருந்தனர். அன்னார் அவர்களை இணக்கமாக்குவதற்காக தாராளமாக வழங்கினார்கள். அவர்களில் சிலருக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கினார்கள், சிலருக்கு 50 ஒட்டகங்கள் வழங்கினார்கள். வெள்ளியும் அடிமைகளும் இது தவிர வழங்கப்பட்டன. அபு சுஃபியான் பின் ஹர்புக்கு 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். அபு சுஃபியான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தபோது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வெள்ளி குவியலை கண்டு, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் குறைஷிகளிலேயே எல்லோரையும் விட பெரும் செல்வந்தராகி விட்டீர்கள் என்றார். அதற்கு நபி அவர்கள் புன்னகைத்து அபு சுஃபியானுக்கு 40 ஓக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுத்தார்கள். அபு சுஃபியான், என் மகன் யசீதுக்கும் வழங்குங்கள் என்றார். அன்னார் அவருக்கும் 40 ஓக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுக்க வழிகாட்டினார்கள். இந்த யசீத் அபு சுஃபியானின் மகனாவார். பின்னாட்களில் வந்த யசீத் அல்ல, மகன் அல்ல, பேரனாவார். அதாவது முஆவியாவின் மகனாவார். எப்படியோ அபு சுஃபியான், அல்லாஹ்வின் தூதரே, என் 2வது மகன் முஆவியாவுக்கும் ஏதேனும் கொடுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் 40 ஓக்கியா வெள்ளியும் 100 ஒட்டகங்களும் கொடுக்குமாறு கூறினார்கள். இதை கண்டு அபு சுஃபியான், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் போரிட்டீர்கள், நீங்கள் மிகச்சிறந்த போர் வீரர் ஆவீர்கள். பிறகு நான் தங்களிடம் சமாதானம் செய்து கொண்டேன். தாங்கள் எவ்வளவு சிறந்த சமாதானம் செய்பவர் ஆவீர்கள். அல்லாஹ் தங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தாராள கொடையினால் பயனடைந்தவர்களில் மக்காவின் தலைவர்களில் ஒருவரான சஃப்வான் பின் உமையாவும் இருந்தார். இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹுனைன் போருக்காக கவச உடைகளையும் ஆயுதங்களையும் கடனாக கொடுத்திருந்தார். மேலும் இவர் இன்னும் இணை வைப்பாளராக இருந்த நிலையிலேயே ஹுனைன் போரில் பங்கெடுத்திருந்தார். ஆனால் இதே போரின் போது அவரது உள்ளம் முற்றிலுமாக மாறியது. போர் செல்வங்கள் பங்கீடு செய்யப்பட்ட போது அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். நபி அவர்கள் அவருக்கு 100 ஒட்டகங்களை வழங்கினார்கள். சஹி முஸ்லிமின் அறிவிப்பின்படி அவருக்கு 300 ஒட்டகங்கள் வழங்கப்பட்டன. மற்றொரு அறிவிப்பில் அதே நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கின் வழியே கடந்து சென்றார்கள். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் போர் செல்வமாக கிடைத்த ஒட்டகங்களாலும் ஆடுகளாலும் நிரம்பியிருந்தது. சஃப்வான் இவ்வளவு பெரிய செல்வத்தைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு வஹபே, இது சஃப்வானின் குடும்ப பெயராகும், இந்த பள்ளத்தாக்கு உன் உள்ளத்தில் வியப்பை ஏற்படுத்திவிட்டதா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்றார். நபி அவர்கள், அப்படியென்றால் இந்த செல்வம் முழுவதும் உனக்கே, இதை நீயே எடுத்துக்கொள் என்றார்கள். உடனே சஃப்வான், தாங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதற்கு நான் சாட்சியம் அளிக்கின்றேன், ஏனெனில் இவ்வளவு தாராளமாக ஒரு நபியால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று நெகிழ்ந்து கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி சஃப்வான் பின் உமையா கூறுகின்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஹுனைன் போர் செல்வங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இதன் விளைவாக ஆரம்பத்தில் அனைத்து படைப்புகளிலேயே எனக்கு மிகவும் பிடிக்காத மனிதராக இருந்தவர் பின்னர் அனைத்து படைப்புகளிலேயே எனக்கு மிகவும் அன்பிற்குரியவராக மாறிவிட்டார்கள். சுருக்கமாக கூறின், அன்னார் பல்வேறு அரேபிய தலைவர்களுக்கு வழங்கி வந்தார்கள். அவர்களது எண்ணிக்கை 50க்கும் அதிகமாக கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை அன்னாரிடம் ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் இருந்தன. அதை பார்த்த ஒரு காஃபிர், தங்களிடம் எந்த அளவுக்கு ஆடு மாடுகள் இருக்கின்றனவென்றால் ரோமானிய மற்றும் பாரசீக மன்னர்களிடம் கூட இவ்வளவு ஆடுகளும் மாடுகளும் இருந்ததில்லை என்று கூறினார். உடனே அன்னார் அவை அனைத்தையும் அவருக்கே பரிசீலித்து விட்டார்கள். அவர் அதே கணமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒரு இறை தூதரை தவிர வேறு எவராலும் இத்தகைய பிரம்மாண்டமான கொடையை வழங்க முடியாது என்றும் கூறினார். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஸைத் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மற்ற மக்களை அழைக்குமாறு கூறினார்கள். எஞ்சியிருந்த போர் செல்வங்களை விநியோகம் செய்தார்கள். ஒவ்வொருவருக்கும் 4 ஒட்டகங்கள் அல்லது 40 ஆடுகள் கிடைத்தன.
அன்னாரிடம் இருந்த போர் செல்வங்களில் இதுவே மிகப்பெரிய பங்காகும். அவை அனைத்தையும் அன்னார் மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றில் கவனிக்கத்தக்க ஒரு அம்சம் என்னவென்றால், முஸ்லிம்கள் ஏழைகளாகவும் செல்வமற்றவர்களாகவும் இருந்ததால் தான் போர்களை தொடங்கினார்கள் என்று எதிரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கூற்றில் சிறிதளவாவது உண்மை இருந்திருந்தால், ஹுனைன் போரின் போது கிடைத்த போர் பொருட்களை விநியோகித்த விதம் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நாம் காண்பது என்னவென்றால், போர் செல்வங்களின் பெரும் பகுதி மாற்று மதத்தவர்களின் இதயங்களை வெல்வதற்காக மற்றவர்களுக்கே வழங்கப்பட்டது. குறைஷின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டது. சில அறிவிப்புகளின்படி மற்ற எல்லா பொருட்களும் பிற மக்களுக்கே விநியோகிக்கப்பட்டன. இதில் வேறு சில நன்மைகளும் நோக்கங்களும் இருந்திருக்கலாம் என்றாலும், அன்னார் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை உலகம் பார்த்தது. மாறாக அன்னாருக்காக உயிர்விட துணிந்த விசுவாசமிக்க தோழர்களான மதினத்து அன்சாருக்கும் இந்த போர் செல்வங்களில் இருந்து மிக குறைவாகவே வழங்கினார்கள், அல்லது எதுவுமே வழங்கவில்லை. ஹுனைன் போரின் போது ஒரு பெண்மணி அன்னாரிடம் வந்து சில கவிதைகளை படித்தார். அதில் ஹவாஸின் கோத்திரத்தில் அன்னாருக்கு பாலூட்டிய நாட்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். உடனே அன்னார் ஹவாஸின் மக்களிடமிருந்து பெறப்பட்ட பொருட்களை அவர்களிடம் திருப்பிக் கொடுத்தார்கள். மேலும் அவர்களுக்கு பெருமளவில் வழங்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த பொருட்கள் மதிப்பிடப்பட்டது. அது சுமார் 5 லட்சம் திர்ஹம்களுக்கு சமமாக இருந்தது என்று கூறப்படுகின்றது. இப்னு தேஹா கூறுகின்றார்கள், இது கொடையின் உச்சகட்டமாகும். இது போன்றதொரு கொடையை பற்றி வரலாற்றில் எங்கும் கேள்விப்பட்டதே இல்லை. ஹவாஸின் பிரதிநிதிகள் முஸ்லிம்களாக மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் அன்னாரிடம் சொத்துக்களையும் கைதிகளையும் தங்களிடமே திருப்பித் தருமாறு வேண்டினர். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று, எனக்கு உண்மையை உரைப்பது மிகவும் பிடிக்கும், உண்மை உரைப்பது எனக்கு மிக மிக பிடிக்கும். நீங்கள் கூறியதில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால், இந்த 2 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று கைதிகள் அல்லது சொத்துக்கள் என்றார்கள். மேலும் நான் ஜெரானாவில் காத்து கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பிய போது அவர்கள் அன்னாருக்காக 10க்கும் மேற்பட்ட இரவுகள் காத்திருந்தனர். அன்னார் வந்து தங்களின் சொத்துக்களையும் கைதிகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2இல் ஒன்றை மட்டுமே திருப்பி தருவார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டபோது, அப்படியானால் எங்களின் கைதிகளையே நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறினர். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எழுந்து நின்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். அது அவனுக்கே உரித்தானதாகும். பிறகு இவ்வாறு கூறினார்கள், உங்களுடைய இந்த சகோதரர்கள் மன்னிப்பு கேட்டு நம்மிடம் வந்துள்ளனர். எனவே இவர்களின் கைதிகளை இவர்களிடமே திருப்பித் தருவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். உங்களில் யார் இதை மகிழ்ச்சியுடன் திருப்பித் தர விரும்புகிறாரோ அவர் திருப்பித் தரலாம். மேலும் தன்னுடைய பங்கை தன்னிடமே வைத்திருக்க விரும்புபவர் பின்னர் அல்லாஹ் நமக்கு வழங்கும் அடுத்த போர் பொருட்களிலிருந்து அதற்கு பகரமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றார்கள். அதற்கு மக்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் விருப்பத்திற்காக நாங்கள் இந்த கைதிகளை மகிழ்ச்சியோடு ஒப்படைக்கின்றோம், எங்களுக்கு எந்த பங்கிற்கும் அவசியமில்லை என்றனர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் இதற்கு அனுமதி தந்துள்ளார், யார் தரவில்லை என்பது எனக்கு தெரியாது. எனவே நீங்கள் அனைவரும் திரும்பிச் செல்லுங்கள். உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய முடிவை எங்களிடம் வந்து தெரிவிக்கட்டும் என்று கூறினார்கள். அதன்படி மக்கள் கலைந்து சென்றனர். அவர்களின் தலைவர்கள் அவர்களிடம் பேசி எச்சரிக்கையுடன் விசாரித்தபோது அனைவரும் மகிழ்ச்சியோடு சம்மதித்ததையும் கைதிகளை திருப்பித் தர அனுமதித்ததையும் உறுதி செய்தனர். தலைவர்கள் மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மக்கள் அனைவரும் முழு மனதுடன் ஒப்புக்கொண்ட விவரத்தை தெரிவித்தனர். இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாஸின் கைதிகளுக்கு எவ்வித ஈடும் பெறாமல் விடுதலை அளித்து அனுப்பி வைத்தார்கள். அவர்களை வெறும் கைகளுடன் அனுப்பாமல் அவர்களுக்கு புதிய ஆடைகளையும் வழங்கினார்கள். அவர்கள் யாரும் ஆடையின்றி திரும்பச் செல்லக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக ஒரு சஹாபியை நியமித்து, அவர்கள் அனைவரும் ஆடை அணிந்தே திரும்புவதை உறுதி செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி உத்தரவிட்டார்கள். ஃபலா யஹ்ஜுருல் ஹுர்ரு மின்ஹும் இல்லா காசிபா, அதாவது சுதந்திரம் அடைபவர்களில் எவரும் ஆடையின்றி செல்லக்கூடாது. ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹுனைன் போர் நடக்கும் நாட்களில் சில மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கத் தொடங்கினர். அன்னார் அவர்களுக்கு தனது ஆடு, மாடு மற்றும் ஒட்டகங்களிலிருந்து செல்வங்களை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அன்னாரிடம் எதுவும் மிஞ்சவில்லை. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? நான் கருமியாக மாறிவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் கருமியும் அல்ல, கோழையும் அல்ல, பொய்யுரைப்பவனும் அல்ல. இந்த கோணத்திலிருந்தும் நாம் பார்க்க முடிகின்றது, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வள்ளல் தன்மையும் கொடையும் இடத்திற்கு தகுந்தாற்போல் இல்லாமல் எப்போதும் எல்லையற்றதாகவே இருந்தது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்பவர்கள் அனைவருக்கும் அன்னார் கொடுத்தார்கள்.
ஒருபோதும் நிராகரித்ததில்லை. ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பவர்களுக்கு அறிவுபூர்வமான முறையில் தடுக்கவும் செய்தார்கள். அதிலும் பல நன்மைகள் மறைந்திருந்தன. உதாரணமாக, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வங்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது ஒரு மனிதரை தவிர்த்துவிட்டு அவருக்கு ஒன்றும் தராமல் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விவரிக்கிறார்கள், அந்த மனிதர் மற்றவர்களை விட எனக்கு மிகவும் பிடித்தமானவராக இருந்தார். மற்றவர்களை விட அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இன்னாரை தவிர்த்து விட்டீர்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரை ஒரு மூமின் என்று கருதுகிறேன் என்றேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது முஸ்லிம் என்று கூறினார்கள். ஹஸரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். பிறகு அந்த மனிதரை பற்றி நான் அறிந்திருந்த விஷயங்கள் என்னை மீண்டும் பேச தூண்டின. நான் எனது வார்த்தையை மீண்டும் கூறி, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இன்னாரை தவிர்த்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரை ஒரு மூமின் என்று தான் கருதுகிறேன் என்றேன். அதற்கு அன்னார் அல்லது முஸ்லிம் என்று கூறினார்கள். பிறகு நான் அறிந்திருந்த விஷயங்கள் என்னை மீண்டும் வற்புறுத்த நான் எனது வார்த்தையை திரும்ப கூறினேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே பதிலை தான் அளித்துவிட்டு பிறகு கூறினார்கள், சாதே, ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன், அவரோ மற்றவரை விட எனக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறார். அல்லாஹ் அவரை நரக நெருப்பில் தள்ளிவிடக் கூடாது என்பதற்காகவே ஆகும். நான் சிலருக்கு அவர்களின் ஈமான் பலவீனமாக இருப்பதன் காரணமாக அவர்கள் ஈமானில் உறுதியடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்றேன். இன்னும் சிலர் பரிசுகளை பெற்று அல்லது உலக ஆதாயங்களை பெற்று அதன் மூலமாவது ஈமானில் நிலைத்திருக்கட்டும் என்பதற்காகவே கொடுக்கின்றேன். இது போன்ற பல உதாரணங்கள் இதற்கு முன்பு விவரிக்கப்பட்டுள்ளன. ஹஸ்ரத் ஜைனுல் ஆபிதீன் சையீத் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் இதன் விளக்க உரையில் எழுதுகிறார்கள், மூமினன் வ முஸ்லிமன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து இதன் மூலம் ஈமான் மற்றும் இஸ்லாத்தின் உண்மையான வித்தியாசத்தை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அதாவது ஈமான் என்பது உள்ளத்தின் அகநிலையை சார்ந்தது, இஸ்லாம் என்பது வெளிப்புறத்தை சார்ந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய கருத்தை பற்றியும் பேசும்போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுத் தந்துள்ளார்கள். உள்ளத்தில் உள்ளதை நிச்சயமாக அல்லாஹ் மட்டுமே அறிவான். எந்த ஒரு தோழருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பது பொருத்தமானதல்ல என்று கருதினார்களோ அவர் ஹஸரத் ஜுஐல் பின் சுராகா என்ற அர்ப்பணிப்பு மிக்க முஹாஜிர் ஆவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்த போதிலும் ஹஸ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டபோது அவருக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் ஈமான் மற்றும் இஸ்லாத்திற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பாதுகாப்பதற்கான போதனையையும் வழங்கினார்கள். இந்த நிகழ்விலிருந்து நாம் அறிவது என்னவென்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனமான மனிதர்களை கருத்தில் கொள்ள வலியுறுத்தியுள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய பலவீனத்தின் காரணமாக தடுமாறி விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவ்வாறு செய்தார்கள். ஒரு பலவீனமான செடிக்கு தான் அதிக கண்காணிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு பெரிய மரத்திற்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவைப்படுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களின் ஈமானை தடுமாற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே இந்த நுணுக்கமான விஷயத்தை கடைபிடித்தார்கள். இந்த விஷயத்தில் சில அறிவற்ற மக்கள் மிகவும் தவறான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். அவர்கள் தடுமாறுகின்ற மனிதரை அவர் ஈடுபடும் ஒவ்வொரு தீய செயல்களிலிருந்தும் தடுப்பதில்லை என்பதுடன் அவரது அந்த செயல் மற்றவர்களின் ஈமானை தடுமாறச் செய்ய காரணமாகவும் அமைந்து விடுகின்றது. அவர்கள் சுயமே அந்த தடுமாற்றத்தில் விழுந்து விடுகிறார்கள். இணை வைக்கும் நடைமுறையை மேற்கொள்வதை விட்டு விலகாமல் பலவீனமானவர்களின் ஈமானில் பகிரங்கமாக தாக்குதல் நடத்துகிறார்கள். இது சில மனிதர்களின் பழக்கமாக உள்ளது. அவர்கள் இத்தகைய மனிதர்களை மேலும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள். இதனால் பலவீனமான ஈமான் கொண்டவர்கள் மேலும் பின்வாங்கி விடுகிறார்கள். எனவே இந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மற்றவருக்கு முன்னால் அவரது ஈமானை குறிப்பாக பாராட்டுவதை தடுப்பதில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஏனெனில் சில சமயங்களில் ஒருவரின் முகத்திற்கு நேரே அவரை பாராட்டுவது யாரை பாராட்டுகிறோமோ அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகின்றது. அது மட்டுமின்றி அது ஒரு தரப்பை மற்றொரு தரப்புடன் ஒப்பிடுவது போல் ஆகிவிடுகிறது. சில நேரங்களில் இது மற்றவரின் ஈமான் மற்றும் நடத்தையின் மீதான தாக்குதலாகவும் அமைந்து விடுகின்றது. அன்னார் இந்த ஒரு நிகழ்வின் மூலம் 4 பாடங்களை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், அந்த 4 பாடங்கள் பின்வருமாறு. முதலாவது, இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கும் ஈமானை கொண்டு வருவதற்கும் இடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது. ஒன்று வெளிப்புறச் செயல், மற்றொன்று உள்ளம் சார்ந்த விஷயம். இரண்டாவது, வார்த்தைகளை அவற்றிற்குரிய தகுந்த இடத்தில் பயன்படுத்துவது.
எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவது. மூன்றாவது முஅல்லஃபத்துல் குலூப், அதாவது உள்ளங்களின் திருப்தியை கணக்கில் கொண்டு யாரால் யாருக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று பார்ப்பது. நான்காவது எதையும் யோசிக்காமல் சிந்தித்து பார்க்காமல் ஒருவரை பாராட்டக்கூடாது. அவ்வாறு பாராட்டுவது மற்றவர்களின் ஈமான் அல்லது நடத்தையின் மீது தாக்குதலாக அமைந்துவிடக்கூடாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் ஞானம் மற்றும் சீர்திருத்தத்தின் கருவூலமாகும். ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை விவரித்தவாறு கூறுகிறார்கள், அன்னாரிடம் நற்பண்புகளின் சமநிலை மிக உன்னதமான அளவில் காணப்பட்டது. ஒவ்வொரு நற்பண்பும் அதற்குரிய தகுந்த இடத்திலும் சூழ்நிலையிலும் வெளிப்பட்டது. அந்த உன்னத பண்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈகை குணமும் அதற்குரிய தகுந்த இடத்தில் அமைந்திருந்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்திருந்தது. அவர்களின் தியாகமும் பொருத்தமான இடத்திலும் அவர்களின் கொடைத்தன்மையும் அதற்குரிய தகுந்த இடத்திலும் அமைந்திருந்தது. அவர்களின் கொடைத்தன்மைக்கு எண்ணற்ற நிகழ்வுகள் சான்றாக உள்ளன. இவற்றில் அவர்களின் நற்குணங்களின் மற்ற பக்கங்களையும் நாம் காண்கின்றோம். எவ்வாறாயினும் அன்னாரின் போதனைகள் எவ்வளவு சமநிலையானதாக இருந்தனவோ அதே போன்று அவர்களின் ஒவ்வொரு செயலும் அதற்கு ஏற்ப மிக சமநிலையானதாகவே இருந்தது. அல்லாஹு தாலா நமக்கும் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சிந்தித்து பார்த்து அதன்படி செயல்படும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்க முயற்சிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை அல்லாஹு தாலாவின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்பவர்களாக நம்மை ஆக்குவானாக. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.